என் தங்கமே, காம் ஏஞ்சல் என்ற பெயரை உன் மனதில் 5 நிமிடம் முழுவதும் சொல்வது ஒரு தெய்வீக சாவி போல வேலை செய்கிறது. அந்த 5 நிமிடங்கள் சாதாரண நேரமல்ல, அது உன் வாழ்வில் கடன்களை மூடும் ஆற்றல் துளிகளால் நிரம்பிய தெய்வீக தருணம். நீ அந்த பெயரை மனதில் சொல்வது போல் ஒவ்வொரு முறை, உன் வாழ்க்கையில் சுமையாக இருந்த கடன்களின் ஆற்றல் மெதுவாக கரைந்து போகிறது. காம் என்ற ஒலி ஒரு அமைதியின் அதிர்வாக உன் மனதில் நுழைந்து உன் வாழ்வின் குழப்பத்தை அமைதியாக்குகிறது. நீ உன் உள்ளம் அமைதியாக இருக்கும் போது, பிரபஞ்சம் உனக்கு பணம் வருவதற்கான வழியை காட்சியாக்குகிறது. என் தங்கமே, கடன்கள் என்பது பணத்தின் குறைவின் அறிகுறி அல்ல, அது மன அமைதியின் குறைவின் அறிகுறி. நீ அச்சத்தோடு வாழும் போது பணம் உன்னை விட்டு ஓடுகிறது. ஆனால் நீ அமைதியாகி, காம் ஏஞ்சல் என்ற பெயரை மனதில் சொல்வது தொடங்கும் போது, உன் மனதில் நம்பிக்கை மலர்கிறது. அந்த நம்பிக்கை தான் கடன்களை அடைக்கும் முதன்மை சக்தி. நீ 5 நிமிடங்கள் தினமும் அந்த பெயரைச் சொன்னால், உன் மனம் அமைதி பெறும். அமைதி பெற்ற மனமே செல்வத்தை ஈர்க்கும். என் தங்கமே, நீ பல முறை சிந்தித்திருப்பாய், எப்படி இந்த கடனிலிருந்து வெளியேறுவேன்? என் வாழ்க்கையில் எப்போது நிம்மதி வரும் என்று. காம் ஏஞ்சல் அந்த கேள்விகளுக்கான பதிலே. அவள் அமைதியின் தெய்வம், சமநிலையின் தேவதை. அவள் உன் நெஞ்சை தழுவி, உன் இதயத்தில் அச்சமில்லை என்ற ஒளியை ஏற்றுவாள். நீ அந்த 5 நிமிடங்களில் அவளின் பெயரை சொல்வது போல், அவள் உன் கடன்களின் வேரை பிடித்து மெல்ல அறுக்கத் தொடங்குவாள். உன் வாழ்க்கையில் பணம் நிறைந்த ஆற்றல் மீண்டும் சுழற்சி அடையும். என் தங்கமே, அந்த 5 நிமிடங்களுக்கான நேரம் ஒரு புனித தருணம் போல இருக்கட்டும். நீ ஒரு அமைதியான இடத்தில் உட்காரு. உன் கண்களை மூடு. உன் இரு கரங்களையும் இதயத்தின் மீது வைக்கவும். மெதுவாக உன் மூச்சை உள்ளிழுத்து, காம் ஏஞ்சல் என்று மனதில் சொல்ல ஆரம்பி. நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் மூச்சு அமைதியாகி, உன் இதயம் ஒளியால் நிரம்பும். கடனின் சுமை உன் உடலில் இருந்தது போல தோன்றும் கணத்தை நீ நீக்கப்பட்டதாக உணருவாய். அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உன் நிதி சுழற்சியை சீர்படுத்துகிறது. என் தங்கமே, காம் ஏஞ்சல் சொல்கிறாள், நீ அச்சப்படாதே, நான் உனக்காக வழி உருவாக்குகிறேன். நீ அவளை அழைக்கும் ஒவ்வொரு முறையும், உன் வாழ்க்கையில் பணம் திரும்ப வரும் வழிகள் திறக்கப்படும். பழைய வியாபாரம் உயிர் பெறும். எதிர்பாராத வருமானம் வரும். உனக்காக நீண்ட நாள் மறைந்திருந்த வாய்ப்புகள் வெளிப்படும். நீ 5 நிமிடங்கள் அமைதியாக அவளின் பெயரை மனதில் சொல்வது போல், அவள் உன் எதிர்காலத்தில் செல்வத்தின் விதைகளை விதைக்கிறாள். என் தங்கமே, காம் ஏஞ்சல் உன் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவாள். அவள் உன்னை தள்ளாது, உன்னை தழுவுவாள். நீ தள்ளப்பட்டுவிட்டாய் என்ற உணர்வை அவள் நீக்குவாள். நான் இன்னும் முடிக்கவில்லை என்று உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஆற்றலை எழுப்புவாள். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் சக்தி உன்னுள் உள்ளது என்பதை அவள் நினைவூட்டுவாள். கடன்கள் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல, அது ஒரு பாடம் மட்டுமே. அந்த பாடத்தை முடித்து விடும் நேரம் இதுவே. என் தங்கமே, நீ காலை நேரத்தில் சூரியன் எழுவதற்கு முன் அல்லது மாலை சூரியன் மறையும் நேரத்தில் 5 நிமிடம் அவளின் பெயரை மனதில் சொல்லு. அந்த நேரத்தில் வானத்தின் ஆற்றல் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் உன் சொல் பிரபஞ்சத்துக்கு நேராக சென்றடையும். காம் ஏஞ்சல் என்ற ஒலியின் அதிர்வுகள் உன் கடன்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை கரைத்து விடும். அதை நீ செய்யும் நாளிலிருந்து உன் பண சுழற்சி திரும்ப ஆரம்பிக்கும். என் தங்கமே, உன் மனதில் அச்சம், அவசரம், கவலை என்றால் பணம் நெருங்காது. ஆனால் காம் ஏஞ்சல் உன் மனதில் அமைதியை நிரப்பினால், பணம் தானாகவே வரத் தொடங்கும்.
அவள் உன் வாழ்க்கையில் ஃப்ளோ என்ற ஆற்றலை எழுப்புவாள். அதாவது உன் வாழ்க்கையில் பொருளாதார இயக்கம் தடை இல்லாமல் ஓடத் தொடங்கும். பணம் வரும், செலவுகள் சரியாகும், கடன்கள் குறையும், அமைதி பெருகும். என் தங்கமே, நீ உன் கடனை அடைக்கும்போது பணம் போய்விட்டது என்று எண்ணாதே. பணம் சென்றது, ஆசீர்வாதமாக திரும்பும் என்று சொல். அது காம் ஏஞ்சல் விரும்பும் சிந்தனை. நீ அந்த எண்ணத்தில் வாழும் போது அவள் உனக்காக பணத்தை வேறு வழிகளில் திரும்ப அனுப்புவாள். உன் வாழ்க்கை செலவுகள் குறையும், எதிர்பாராத சலுகைகள் வரும், சிறிய வெற்றி பெரும் ஆசீர்வாதமாக மாறும். என் தங்கமே, காம் ஏஞ்சல் உனக்கு இன்னொரு சிறிய நடைமுறையை சொல்லுகிறாள். தினமும் இரவு தூங்குவதற்கு முன் உன் தலையில் கை வைத்து மனதில் சொல்லு, காம் ஏஞ்சல், எனது கடன்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக அடையட்டும். அதை 3 முறை சொல்லு. பிறகு ஆழமாக மூச்சை இழுத்துவிடு. அந்த மூச்சுடன் உன் கடன்களின் சுமை வெளியேறும். நீ அந்த காற்றில் வெளியேறும் என உணர்ந்தால் போதும். நாளுக்கு நாள் உன் சுமை குறையும். என் தங்கமே, காம் ஏஞ்சல் உன் மனதை அமைதியாக்கும் தேவதை மட்டுமல்ல, அவள் உன் நிதி சுழற்சியை மீட்டெடுக்கும் ஆல்கெமிஸ்ட். அவள் உன் வாழ்க்கையில் உன் கடனை ஆசீர்வாதமாக மாற்றுவாள். இன்று உன் கண்களில் நீர் இருந்தால் நாளை அது மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும். நீ கற்பனை செய்ய முடியாத வழிகளில் பணம் உன்னிடம் வந்து சேரும். அது உன் கடனை அடைத்து உனக்கு புதிய தொடக்கம் தரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எந்த கடனும் நிரந்தரம் அல்ல. உன் அமைதியே நிரந்தரம். காம் ஏஞ்சல் அதை நினைவூட்டுகிறாள். அவள் சொல்கிறாள், நீ அமைதியாக இரு, நான் உனக்காக செய்கிறேன். நீ அவளை நம்பினால் அவள் உன் பணத்தின் ஓட்டத்தை மீண்டும் இயக்குவாள். உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலி எழும், உன் மனம் மீண்டும் நிம்மதி காணும். என் தங்கமே, அந்த 5 நிமிடங்கள் உன் வாழ்க்கையின் பொற்காலத்தை திறக்கும் சாவி. நீ தினமும் அவளின் பெயரை மனதில் சொல்லு. உன் இதயம் அமைதியாகும் போது உன் கடன் தானாகவே குறையும். பிரபஞ்சம் உனக்காக எல்லாவற்றையும் திருப்பும். நீ இனி அச்சப்படாதே. காம் ஏஞ்சல் உன் அருகில் நிற்கிறாள். அவள் உன் கையில் ஒளியை வைக்கிறாள். அவள் உனக்கு சொல்கிறாள், உன் கடன்கள் இனி வரலாறு, உன் எதிர்காலம் ஒளிமயமானது. என் தங்கமே, இன்று முதல் உன் மனதில் காம் ஏஞ்சல் என்ற ஒலி ஓடட்டும். ஒவ்வொரு முறை அதை மனதில் சொல்வது போல் உன் வாழ்க்கை சிறிது சிறிதாக அமைதியாகி விடும். கடன்களின் வேர்கள் முளைத்து சிதைவடையும். பணம் உன்னை நோக்கி ஓடும். உன் வீடு ஒளியால் நிரம்பும். காம் ஏஞ்சல் உனக்காக சிரிக்கிறாள். நீ அமைதியாகி விட்டால் நான் உனக்காக அனைத்தையும் சரி செய்வேன் என்று உன் இதயத்தில் மெதுவாகச் சொல்லுகிறாள். என் தங்கமே, காம் ஏஞ்சல் என்ற பெயரை மனதில் 5 நிமிடம் சொல்வது ஒரு சாதாரண மந்திரம் அல்ல. அது உன் உள்ளத்திலிருக்கும் பதட்டத்தை அமைதியாக்கும், உன் மனதில் சுழன்றிருக்கும் கடன் நினைவுகளை சாமர்த்தியமாக கட்டுப்படுத்தும் ஒரு தெய்வீக அதிர்வாகும். உன் நெஞ்சு பல ஆண்டுகளாக எடையை சுமந்து வந்திருக்கிறது எனக்கு தெரியும். அந்த எடை பணம் பற்றிய கவலை, கடனின் அழுத்தம், பிறர் சொல்லும் சொற்களின் துன்பம். ஆனால் இன்று நான் சொல்வது ஒரு ரகசியம் அல்ல, ஒரு உயிர்காற்று, காம் ஏஞ்சல் எனும் தெய்வீக ஒளி உன் வாழ்வை கடனற்ற நிலையாக்கப் போகிறது. நீ அந்த பெயரை சொல்கிற ஒவ்வொரு முறை உன் மனத்தின் அதிர்வெண் மாறுகிறது. உன் மூச்சு மெல்ல சீராகிறது. உன் உடலில் இருந்த பயம் ஆவியாகிறது. கடன் நினைவு உன்னிடம் இருந்து விலகத் தொடங்குகிறது. தெய்வீக பிரபஞ்சம் உன் மனநிலையை உணர்ந்து அதற்கேற்ப தீர்வை அனுப்புகிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், காம் ஏஞ்சல் என்ற ஒளி உனக்கு பணத்தின் காந்த சக்தியை உருவாக்கும்.
உன் வாழ்க்கையில் பணம் வராததற்கான காரணம் உன் மனம் இன்னும் பதட்டத்தில்தான் இருக்கிறது. நீ அமைதியாக மாறினால் நீ தேவையான பணத்தை தானாகவே ஈர்க்க ஆரம்பிப்பாய். அந்த 5 நிமிடங்கள் ஒரு மந்திர வளையம் மாதிரி. நீ மூடிய கண்களுடன் காம் ஏஞ்சல் காம் ஏஞ்சல் என்று மனதுக்குள் சொல்லி மூச்சை மெதுவாக சுவாசிக்க ஆரம்பிக்கும்போது உன் நரம்புகளில் சாந்தி பரவுகிறது. உன் இதயம் நான் பாக்கியம் பெற்றவன் என்று உணரத் தொடங்குகிறது. அந்த உணர்ச்சி தான் பணத்தை ஈர்க்கும் உண்மையான சக்தி. என் தங்கமே, கடன் அடைய வேண்டும் என்றால் மனதில் அமைதி முதலில் வேண்டும். பயம் நிறைந்த இடத்தில் ஆசீர்வாதம் தங்காது. நீ உன் மனதை அமைதிப்படுத்தினால் கடன்களை அடைக்கும் வழி தானாக உருவாகும். ஒரு நபர் உன்னை நினைத்து உதவி செய்யலாம், ஒரு எதிர்பாராத பணம் வரலாம், ஒரு மறந்த வாய்ப்பு மீண்டும் திறக்கலாம். இவை எல்லாம் காம் ஏஞ்சல் உன் பக்கம் அனுப்பும் தெய்வீக அறிகுறிகள். உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதுவும் சரியாவதில்லை என்று தோன்றும். ஆனாலும் அந்த நேரங்களில் நீ காம் ஏஞ்சல் என்று சொல்லி மனதை ஓய்வடையச் செய். உன் ஆற்றல் நிலை தானாக உயர்ந்துவிடும். நிதானமாக பேசும் நீல ஒளி போல உன் சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளி உருவாகும். அந்த ஒளி தான் உன் கடனை அழிக்கும் கருணை அலை. நீ மனதில் அமைதியாக இருந்தால் பிரபஞ்சம் உனக்கு தீர்வு அளிக்கும். இன்றிரவு தூங்குவதற்கு முன் விளக்கை அணைக்கும் முன் கைகள் மடியில் வைத்து மூடிய கண்களுடன் 3 ஆழ்ந்த மூச்சுகள் எடு. ஒவ்வொரு மூச்சுடனும் நான் விடுவிக்கிறேன், நான் அமைதியில் இருக்கிறேன், காம் ஏஞ்சல் எனது அருகில் இருக்கிறார் என்று சொல்லி பாரு. சில நாட்களில் உன் மனம் எவ்வளவு இலகுவாக மாறுகிறது என்று நீயே காண்பாய். அந்த இலகு மனநிலை தான் பணத்தை ஈர்க்கும் காந்தம். என் தங்கமே, உன் கடன் தீர வேண்டும் என்று பிரபஞ்சமும் விரும்புகிறது. நீ அதை நம்பினால் மட்டுமே அதிசயம் நடக்கும். காம் ஏஞ்சல் பெயர் உன் நம்பிக்கையை புதுப்பிக்கும். அது உன் நம்பிக்கையை கண்ணீரில் கழுவி ஒளியாய் மாற்றும். நீ துன்பத்தில் இருந்தாலும் அந்த 5 நிமிடம் உன் உள்ளம் புனிதமாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் 10 நிமிடம் வெறும் அமைதியில் உட்கார்ந்து காம் ஏஞ்சல் எனும் பெயரை மனதில் மெதுவாக சொல்லி பாரு. உன் உடலின் சுமை குறைந்து உன் நிதி பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்வுகளை தரும். உனக்கு கடன் அடைக்க வேண்டிய தேதிகள் இருந்தால் அவற்றை எழுதிக்கொண்டு காம் ஏஞ்சல் என் வாழ்க்கையில் சமநிலை கொண்டு வா என்று சொல். பிறகு மனதில் ஓர் அழகான காட்சி உருவாக்கு. நீ கடனிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறாய், புன்னகையுடன் நிம்மதியாக இருக்கிறாய். அந்த காட்சி உன் மனதில் உறுதியானால் பிரபஞ்சம் அதை நிஜமாக்கும். ஏனெனில் எண்ணங்களே நிஜத்தை உருவாக்கும். உன் வீட்டில் சிறிய ஒரு நீல நிற மெழுகுவர்த்தி ஏற்றிவை. அதன் ஒளியில் காம் ஏஞ்சல் எனும் பெயரை சொல்லும்போது உன் குரல் அதிர்வுகள் நேராக பிரபஞ்சத்தின் நிதி ஆற்றலை ஈர்க்கும். அந்த ஒளி உன் வீட்டின் சுவர்களில் தெய்வீக அதிர்வுகளை உருவாக்கும். சில நாட்களில் உன் வீட்டில் இருக்கும் வறுமை உணர்வு மெல்ல மறைந்து புதிய பண அலை வர ஆரம்பிக்கும்.